ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் நடிப்பில் 1962 வருஷம் பல அற்புதமான திரைப்படங்கள் வெளியாகி இருந்துச்சு. அந்த வகையில் 1962 வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 13 திரைப்படங்கள் சாவித்ரியின் நடிப்பில் வெளியாகி இருந்துச்சு. அந்த வருடத்தின் தொடக்கத்தில் வெளியான ஒரு திரைப்படம் தான் மனிதன் மாறவில்லை அப்படிங்கிற திரைப்படம். சக்கரபாணி அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் சாவித்ரி, ஜெமினி கணேசன், நாகேஸ்வர ராவ், ஜமுனா, சுந்தரிபாய், எஸ்.வி. ரங்காராவ், கே. சாரங்கபாணி, எல். விஜயலட்சுமி, நாகேஷ், செருகலத்தூர் சாமா போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் கண்டசாலா அவர்கள். தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளிலும் சமகாலத்தில் பல வெற்றி திரைப்படங்களை தயாரித்தவங்க தான் விஜயா புரொடக்ஷன்ஸ் அதிபர்களான நாகிரெட்டி சக்கரபாணி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டூடியோவான வாகினி ஸ்டூடியோவின் அதிபர்களாக இவங்க அம்புலி மாமா மாத இதழை 16 மொழிகளில் அச்சிட்டு வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பொம்மை, மங்கை ஆகிய மாத இதழ்களையும் வெளியிட்டாங்க. அவை வாசகர்களின் வரவேற்பையும் பெற்றன. இவ்வாறு பல துறைகளில் சாதனை புரிந்த இவர்கள் 2 பேரும் ஜெமினி கணேசன் சாவித்ரி நடிப்பில் மிஸ்ஸியம்மா, மாயா பசார், கடன் வாங்கி கல்யாணம், குணசுந்தரி ஆகிய படங்களை தயாரித்து அவை ரசிகர்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டன. இந்த வரிசையில் 1962 அவர்கள் தயாரித்த படம் தான் மனிதன் மாறவில்லை அப்படிங்கிற திரைப்படம். நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரசிகர்களை குதூகலப்படுத்தும் விதத்தில் படங்களை தயாரிக்கும் இவங்க மனிதன் மாறவில்லை படத்தையும் அப்படியே தான் உருவாக்கினாங்க. ஜெமினி, சாவித்ரி இவரது ஆரம்ப கால திரையுலக வெற்றிக்கு அடித்தளம் அமைத்த நிறுவனங்களில் விஜயா புரொடக்ஷன்ஸும் ஒன்று அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் இந்த நிறுவனத்துக்காக இவங்க 2 பேரும் இணைந்து நடித்த கடைசி திரைப்படம் தான் இந்த மனிதன் மாறவில்லை திரைப்படம். ஆமா, இந்த கண்ணம்மா யாரு? நம்ம கண்ணம்மா தான், லட்சுமி. ஓ, நம்ம கண்ணம்மா தானே. அப்ப சரி. இது பாரு கண்ணம்மா, எனக்கு ஒரு நிறைய சோறு போடணும். என்ன? சாவித்ரி அவர்களின் நடிப்பில் உருவான மனிதன் மாறவில்லை திரைப்படம் தெலுங்கு மொழியில் குண்டம்மா கதா என்ற பெயரிலும் தயாரானது. ஆனால் தெலுங்கு மொழிக்கு முன்பே கன்னட மொழியில் இந்த திரைப்படத்தின் கதை உருவானது. கன்னடத்தில் மனே தும்பிட ஹேனு என்ற பெயரில் 1958 வெளியான திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ ரீமேக் தான் இந்த குண்டம்மா கதா அப்படிங்கிற மனிதன் மாறவில்லை திரைப்படமாகும். மேலும் அந்த கன்னட மொழி திரைப்படமும் கூட வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் எழுதிய ஒரு நகைச்சுவை நாடகத்தின் கதையை தழுவிதான் உருவானது அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம். பிரபலமான சினிமா தயாரிப்பு நிறுவனமான விஜயா புரொடக்ஷன் நிறுவனத்தின் முதல் அதிகாரப்பூர்வ ரீமேக் திரைப்படமாகவும் இந்த குண்டம்மா கதா திரைப்படம் அமைந்தது. அதுவரை நேரடியாக ரீமேக் படங்கள் எதுவுமே விஜயா புரொடக்ஷன் நிறுவனத்தில் எடுத்ததே இல்லை. இந்த மனிதன் மாறவில்லை திரைப்படத்தில் நிறைய பகுதிகள் விஜயவாகினி ஸ்டுடியோவில் அரங்கம் அமைக்கப்பட்டு படமாக்கப்பட்டது. மேலும் ஒரு சில காட்சிகள் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் படமாக்கப்பட்டது. இதன் படப்பிடிப்பு சென்னை விஜயவாகினி ஸ்டுடியோவில் அமைக்கப்பட்ட வீடு போன்ற அரங்கத்தில் தான் எடுக்கப்பட்டது. இந்த மனிதன் மாறவில்லை திரைப்படம் எப்படி உருவானது அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதையை சாவித்ரி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளரும் இயக்குனருமான விட்டலாச்சாரியார் கன்னடத்தில் மனே தும்பிட ஹேனு என்ற படத்தை 1958 எடுத்தபோது அந்த படத்திற்கு விஜயா புரொடக்ஷன்ஸ் நாகிரெட்டி அவர்கள் பொருளாதார ரீதியாக அவருக்கு உதவி செய்தார். படம் தயாரானதும் அதன் ரீமேக் உரிமையை விட்டலாச்சாரியா அவர்கள் நாகிரெட்டிக்கே கொடுத்தாராம். கன்னட படத்தை தெலுங்குக்கு ஏற்ற மாதிரி மாற்றும் பொறுப்பு நரசராஜு அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. படத்தை சி. புல்லையா அவர்கள் இயக்குவது அப்படின்னும் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் நரசராஜு அவர்கள் எழுதிய திரைக்கதை இயக்குனர் சி. புல்லையா அவர்களுக்கு பிடிக்கவில்லையாம். இந்த மனிதன் மாறவில்லை திரைப்படத்துடைய ஒரிஜினல் திரைக்கதையில் பணக்கார பெண்மணிக்கு கணவன் உண்டு. ஆனால் அவன் ஒரு தலையாட்டி பொம்மை. அந்த கதாபாத்திரத்தை தெலுங்கு பதிப்பில் சக்கரபாணி அவர்கள் சேர்க்கவே இல்லையாம். பணக்கார பெண்மணி ஒரு விதவை அப்படின்னு மாற்றிட்டாரு. தனது மகளை ராணி போலவும் தனது கணவனின் முதல் தாரத்து பெண்ணை வேலைக்காரி போலவும் அந்த பெண்மணி நடத்துவார். அவர்களின் குடும்ப நண்பருக்கு 2 மகன்கள். அவர்களை இந்த பணக்கார பெண்மணியின் 2 மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புவார். ஆனால் அந்த பணக்கார பெண்மணியோ மூத்த தாரத்தின் மகளை பெரிய இடத்துல கட்டி கொடுக்க விரும்ப மாட்டாங்க. இதனால் நண்பரின் மூத்த மகன் தன்னை அனாதை அப்படின்னு பொய் சொல்லி அந்த பெண்மணியின் வீட்டில் வேலைக்காரனாக நுழைந்து
மூத்ததாரத்தின் மகளை காதலிப்பான். நண்பரின் இரண்டாவது மகள் அந்த பெண்மணியின் மகளை காதலிப்பான். அவளும் அம்மாவை போலவே திமிரு பிடிச்சவள். அவளது கொட்டத்தை அடக்கி எப்படி வழிக்கு கொண்டு வருகிறான். 2 ஜோடிகளும் இறுதியில என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி சுவாரஸ்யமான கதை. இந்த மனிதன் மாறவில்லை திரைப்படத்துடைய திரைக்கதையை சக்கரபாணி மாற்றி எழுதிய பிறகு இயக்குனரும் மாறிட்டாரு. புள்ளையாவுக்கு பதிலாக கமலேஸ்வர ராவ் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. சித்தியின் கொடுமைக்கு ஆளாகும் லக்ஷ்மி பொறுமையின் சிகரமாக விளங்குறாங்க. ஆனா சித்தியோ தன் மகள் சரோஜாவை செல்லமாக வளர்க்குறாங்க. அவளை எப்படியாவது தன் மகனுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று அவளின் தாய் மாமன் குப்புசாமி முயற்சி செய்கிறாரு. வரும் திருமண வரங்கள் எல்லாத்தையுமே குழப்பி விட்டுறாரு. பணக்காரரான சிதம்பரனார் தன் 2 மகன்களான பஞ்சு, ராஜா இருவரையும் லக்ஷ்மிக்கும் சரோஜாவுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அதற்கு முன்னாடி சரோஜாவையும் அவள் தாயான சுப்பம்மாவையும் திருத்தணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அதற்கேற்ற மாதிரியே பஞ்சு இருவரும் தாங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தாமல் சுப்பம்மா வீட்டிற்கு போகிறாங்க. இப்படி அமைந்த கதை முழுநீள காமெடி படமாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனிதன் மாறவில்லை திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைப்படத்தின் திரைக்கதை திருப்தி அளிக்காத ரீமேக் படமாக அமைஞ்சுது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. தெலுங்குல குண்டம்மா கதா வெற்றி பெற்ற திரைப்படம் தமிழில் தோல்வியை தான் தழுவியது. இந்த குண்டம்மா கதா திரைப்படத்தில் நண்பரின் மூத்த மற்றும் இளைய மகன்களாக NT ராமாராவ், அக்கினேனி நாகேஸ்வர ராவும் நடிச்சிருந்தாங்க. முதல் தாரத்தின் மகளாக நடிகை சாவித்ரி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. சூரியகாந்தத்தின் மகளாக நடிகை ஜமுனா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இதனால அதன் தமிழ் பதிப்பையும் ஒரே நேரத்தில் எடுத்தாங்க படக்குழுவினர்கள். தமிழ் பதிப்பில் ராமாராவ் நடித்த வேடத்தில் ஜெமினி கணேசனும், சூரியகாந்தம் நடித்த வேடத்தில் சுந்தரிபாயும் நடிச்சிருக்காங்க. ஜமுனா, சாவித்ரி, அக்கினேனி நாகேஸ்வரராவ் ஆகியோர்கள் தெலுங்குல செய்த அதே வேடத்தை தமிழிலும் ஏற்று நடிச்சிருக்காங்க. தமிழ் பதிப்பை தயாரிப்பாளர்களில் ஒருவரான சக்கரபாணி அவர்களே இயக்கியிருக்காரு. இந்த மனிதன் மாறவில்லை திரைப்படத்தின் கதை வசனத்தை தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் தான் எழுதியிருந்தாரு. காட்சிக்கு காட்சி அவர் எழுதிய நகைச்சுவை வசனங்கள் ரசிகர்களை கவர்ந்தன. அவற்றை மேலும் மெருகுபடுத்துவது போல ஜெமினி நடிச்சிருப்பாரு. சீரியஸான படங்களில் நடிக்கும் ஜெமினிக்கும் அவரின் ரசிகர்களுக்கும் இது வித்தியாசமான படமாக அமைஞ்சது. மிஸ்ஸியம்மா, கல்யாண பரிசு, தேன் நிலவு, காத்திருந்த கண்கள், மனிதன் மாறவில்லை, சுமை தாங்கி போன்ற படங்கள் எல்லாம் ஜெமினி கணேசன் அவர்களை விலக்கிவிட்டு இன்னொருத்தரை பொருத்தி பார்க்க முடியாத அளவுக்கு பாத்திரங்களின் குணாதிசயங்களோடு பொருந்தி போயிருக்காரு ஜெமினி கணேசன் அவர்கள். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.